மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேத்து வெளியான இந்த தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக நான் பார்க்கல. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்த்ததுதான். நாம் தமிழரோட கட்சியோட வாக்கு வங்கி குறையும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா, இது இந்த அளவு குறையும் அப்படிங்கறத யாருமே எதிர்பார்க்க கிடையாது. விஜயோட வருகையால நாம் தமிழரோட பெர்சன்டேஜ் 8ல இருந்து ஒரு 6, 7 இந்த மாதிரி குறையும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப ஓவராலா நாம் தமிழர் கட்சியோட ஓவரால் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 3% இருக்கு. இது மிகப்பெரிய வீழ்ச்சினே நம்மளால சொல்ல முடியும். நாம் தமிழர் கட்சியோட சித்தாந்தத்தினாலதான் இந்த கட்சி வீழ்ந்ததா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம முழுசா இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். என் ஒரு வருத்தம் இருக்குது. இவ்வளவு பேசிய மகன்களுக்கு, இவ்வளவு போராடிய பிள்ளைகளுக்கு, இவ்வளவு உண்மை நேர்மையுமா, இவ்வளவு மாற்று அரசியலை, தூய அரசியலை எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் 10 லட்சத்தை வாக்கை போட்டு விழுக்காடு கொடுத்துருக்கூடாதா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. அவ்வளோதான். நான் வந்து உள்ளே போகணுன்னா அதில் எனக்கு உளவே உளமாற எனக்கு அதில் ஒன்றும் விருப்பம் இல்லை. அதில் ஒரு ஆள் போய் நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நாட்டை வெல்லாமல் 2-3 சீட்டை வந்து நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஆனாலும் போயிருக்கலாம் மக்களின் குரலாக, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாக நாம் உள்ள பேசியிருந்திருக்கலாம். அது வாய்ப்பு வரல. அது 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 நம்முடைய தோல்வி இல்லை, அது மக்களின் தோல்வி தான். அதுக்கு ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. சீமான் அவர்கள் முன் வச்ச அந்த சித்தாந்தம், அவருடைய கொள்கைகள், அவர் சொன்ன வழிகாட்டுதல், அவர் சொன்ன தற்சார்பு பொருளாதாரம், கல்வி, விவசாயம், குடிநீர், மருத்துவம், இது எல்லாமே ஏற்கக்கூடியதாக இருந்தாலும் ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நேத்து வந்து தேர்தல் முடிவுகள் காட்டியிருக்கு. இப்ப விஜய் கிடைச்சிருக்கிற பெர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30% கிட்ட விஜய் எடுத்திருக்கிறாரு. அப்ப எல்லா ஓட்டும் சீமான்கிட்ட இருந்து தான் போச்சா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா சீமான்கிட்ட இருந்து 5% ஓட்டு மட்டும்தான் வெளியே போயிருக்கு. மீது எல்லாமே ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேல இருந்து தான் எடுத்திருக்காங்க. இங்க விஜயோட வெற்றிக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நடக்கிற ஆட்சியோட அதிருப்தி, மக்களுக்கு கிடைத்த இந்த அதிருப்தி விஜய்க்கு ஒரு வெற்றியாக மாறி இருக்கு. இங்க நாம் தமிழர் கட்சியோட அடுத்த வீழ்ச்சிக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிரபல யூடியூபர்னு தான் சொல்லணும். நாம் தமிழர் கட்சியோட ஒரு கொள்கை பரப்பு செயலாளர்னு தான் சொல்லணும். எதனால அப்படின்னா, அவரு நம்மளோட எதிர்ப்பு அரசியல் யாரு அப்படிங்கிறத விட்டுட்டு அவரு ஒரு கொள்கையற்ற கூட்டத்தை தாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே டிவிக்கே தற்கூரி அது மாதிரி ஏகப்பட்ட ஒரு காணொலியை போட்டு அதுவே மக்கள் மத்தியில வந்து ஒரு வெறுப்பை தூண்டிருச்சுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நாம ஒரு சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட கொண்டு போறோம் அப்படின்னா நாம அந்த சித்தாந்தத்தை மட்டும்தான் மக்கள்கிட்ட பேசணும். இப்ப நான் ஒரு கொள்கையை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, இந்த கொள்கை சரியானது, இது எப்படி சரியா நடக்கும், இது எப்படி நடத்தினா சரியா வரும், இது வந்து சரிதானா அப்படிங்கறது வந்து நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொன்னாலே அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஆனால் இங்க அண்ணன் சாட்டை வெளியிட்ட அனைத்து காணொலிகளும் நம்ம சித்தாந்தத்தை வெளியே கொண்டு போகணுமா அப்படிங்கிற நோக்கத்திலேயே கிடையாது. விஜய் நடந்தா குத்தம், விஜய் பேசினா குத்தம், விஜய் என்ன ஒண்ணு பண்ண போறாரு, அங்க இருந்து என்ன தப்பு நடக்க போகுது, அந்த தப்பை நம்ம எப்படி எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே இந்த எலெக்ஷன் போனனால இங்க நாம் தமிழர்களோட சித்தாந்தம் வெளியே வரல. இந்த இடத்துல சாட்டை அவர்கள் என்ன பண்ணிருக்கணும், விஜய் ஒரு தப்பு பண்றாங்க, இல்ல அவர்களுடைய பிள்ளைகள் ஒரு தப்பு பண்றாங்க, ஒரு தற்குறித்தனமா நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதை மட்டும் தான் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கணுமே தவிர, ஒரு சின்ன விஷயத்துக்கும் போட்டு அவங்கள அடிக்கிறது, பொழக்கிறது, அவருடைய காணொலிகள் அனைத்தையும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் பிடிச்சி திட்டுறது, விஜயோட கூட்டத்தில் இருக்கிற ஒரு குழந்தைகளே தப்பு பண்ணியிருந்தாலும் அது வந்து நம்ம குழந்தைகளை நினைச்சு அரவணைக்கணுமே தவிர அவர்களை வந்து தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுறது, கழுவி ஊத்துறது, ஒரு சிலரோட தனி வெறுப்புனால இங்க அழிஞ்சது பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழரும் தமிழ் தேசியம் மட்டும்தான். இப்படிதான் நாம் தமிழரோட ஒரு ஆதரவாளர் நல்லா பாடி பில்டரு ஆள் வளர்ந்துருக்காங்களே தவிர அறிவு வளரலைன்னு தான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா ஒரு கருத்து ரீதியா நம்ம சண்டை கட்டிக்கிறோம் அப்படின்னா அது கருத்து ரீதியா போயிடணும். அதுக்கு ஆதாரம் வேணும்னா நம்ம ஆதாரத்தை கேட்கணும். சப்போஸ் அவன் வந்து ஒரு அவதூறு பரப்புறோம் அப்படின்னா நம்ம அதை கடந்து போயிடணும். நம்ம அதை திருப்பி பேச, நம்ம பேச, அவங்க பேச, நம்ம பேச அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு அசிங்கமான ஒரு விஷயமா இருக்குது. இதுல கொடுவா தூங்கிட்டு வெட்ட வேற போயிருக்காங்க வீட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ற இந்த தப்புனால ஒரு நாம் தமிழர் கட்சிக்கும் அங்க இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கும் அந்த கொள்கையே வந்து இப்ப இங்க அடி வாங்குதுன்னு நம்மளால சொல்ல முடியும். இது வந்து நாம் தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய பேக் பெயினா தான் அமைஞ்சிருக்கு. இதை எப்படி அவங்க திருப்பி எடுக்க போறாங்க பின்வரும் காலங்கள்ல, இது வந்து இனிமே வந்து நம்ம வந்து எம்எல்ஏ ஆகிறது சாத்தியமா அப்படிங்கறத நாம் தமிழர் வந்து உணரணும். ஒருவேளை பின்வரும் காலங்கள்ல நாம் தமிழர் இந்த 3% இருந்து மேல போவாங்களான்னு கேட்டா அதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அவங்க இப்ப போயிட்டு இருக்கிற இந்த சித்தாந்தத்திலே போனாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ஓட்டர்ஸை ரிட்ரைவ் பண்ண முடியாது. ஒருவேளை அவங்களோட சித்தாந்தத்தை மாத்தி நாம வந்து ஒருத்தரை மட்டுமே அட்டாக் பண்ணி பேசுறதை நிறுத்திட்டு மக்களுக்கு என்ன வேணும், நம்மளுடைய கொள்கைகள் என்ன, அதை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், இல்ல ஒருத்தர் தப்பு பண்றாரு அப்படின்னா அந்த தப்பை மட்டும்தான் நம்ம சுட்டி காட்டணுமே தவிர அவர்களோட குடும்பத்துக்குள்ள போறது, அவரை வந்து இழிவுபடுத்துறது, இந்த மாதிரியான ஒரு செயல் பண்ணக்கூடாது. ஒருவேளை அவங்க தப்பு பண்றாங்க, அந்த தப்பை நம்ம சுட்டி காட்டுறோம் அப்படின்னா அவங்க அதை ஏற்க மறுக்கல அப்படின்னா
அது வந்து அவங்க ஏற்க மறுக்கல. நமக்குன்னா அதுக்கான ஆதாரத்தை நம்ம காட்டினாலே மக்கள் ஏத்துக்கிட்டு போறாங்க. அவங்க ஏற்கறாங்க, ஏற்கல அது வந்து அப்பாற்பட்ட விஷயம். அவங்க ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா, நம்ம அந்த தப்ப சுட்டிக்காட்ட தான் போறோம். அத விட்டுட்டு அவங்க குடும்பத்துக்குள்ள போயி, குடும்பத்துல இருந்து ஒவ்வொருத்தரையும் இழிவுபடுத்தி பேசுறது. இப்ப நாம் தமிழரோட வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னா, சாட்டையோட இந்த பேச்சு அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்கு. இப்ப சாட்டை அவர்கள் வந்து நெறைய பேசியிருக்கலாம். இந்த எலக்ஷன்ல ஏகப்பட்டத பத்தி பேசியிருக்கலாம். இப்ப 234 தொகுதியில நிக்கிற வேட்பாளர்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கு. இங்க ஒருத்தர் கூட ஊழல் பண்ணணும்னு நெனச்சு ஒருத்தர் கூட வரல. மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்னு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை பத்தியும் அவர் வந்து ஒவ்வொரு காணொளி வெளியிட்டு இருந்தா கூட, ஒரு நாளைக்கு ஒரு காணொளி இல்ல 2 காணொளி இந்த மாரி வெளியிட்டு இருந்தா கூட, கிட்டத்தட்ட வந்து அ சீமான் அவர்கள் பிரச்சாரம் பண்ணத விட, இந்த காணொளி மூலியமா கொண்டு போய் சேர்ந்தது வந்து அதிகமாக இருந்திருக்கும். இப்ப என்ன நடந்திருக்கும், இந்த சேனல்ல பார்க்குற ஒரு 50,000 பேர் பார்க்குறாங்க, இல்ல ஒரு 60,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, பரவால்ல. வேடசந்தூர்லலாம் ஒரு தம்பி வந்து ராப்பகலா வேல பார்த்தாப்ல. அவர பத்தி பேசியிருந்தா கூட, இப்ப வேடசந்தூர்ல அவரு வந்து ஒரு மினிமமான ஒரு அ வாக்கு வங்கிகளை எடுத்திருக்கலாம். அடுத்த டைம் அவர் வந்து வெல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதே மாரி கன்னியாகுமரி, காரைக்குடிகள்லாம் எத்தனையோ பிள்ளைகள் நான் வந்து அண்ணனுக்காக வேலை பார்க்க போறேன் அப்படின்னு எத்தனையோ பேர் போனாங்க. இத பத்தி கொஞ்சம் பேசியிருக்கலாம். தங்களோட கொள்கைகளை வெளிப்படுத்தியிருந்தா கூட, இப்ப நாம் தமிழரோட கட்சியோட இந்த வாக்கு வங்கி ஓரளவுக்கு உயர்ந்திருக்கும். இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கூட ஒரு காணொளி வெளியிட்டிருக்கிறாரு. நான் வந்து ஒரு 30 லட்சத்துல இருந்து ஒரு 40க்கு போயிருக்கும் அப்படின்னு கூட நினைச்சேன். அவரு அந்த பேச்ச பார்க்கிறப்ப நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு மக்களுக்காக போராடின ஒரு தலைவன் இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. டெபாசிட்ட கூட வாங்கல. இந்த டெபாசிட்ட கூட வாங்க முடியாத அளவுக்கு இந்த கட்சி வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு ஒரு காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுவே வந்து ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. ஆனா, இதுவும் ஒரு காரணம். சாட்டை அவர்கள் பேசின இந்த பேச்சும் ஒரு காரணம்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம வந்து எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சோம்? மக்களுக்கு சேவை பண்ணணும். இங்க ஊழல் எல்லாம் ஆட்சி நடக்கணும். இங்க ஒரு குற்றங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம கட்சி அமைச்சிருக்கோம். இந்த கட்சியை ஒரு ஆட்சியாக மாத்தணும் அப்படின்னா, நம்ம வந்து உழைக்கணும். அதுக்கு வந்து நம்மளோட கொள்கைகள், நம்மளோட சித்தாந்தங்கள மட்டும் தான் வெளிய கொண்டு போணுமே தவிர, ஒருவங்களை இழிவுபடுத்தி, அவங்களோட வாக்கு வங்கியை உடைக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளுடைய பெருமையை வெளிப்படுத்தி, நம்மளோட வாக்கு வங்கியை உயர்த்தணும்னு தான் நாம நினைக்கணும். இதுக்கு மேல பின்வரும் காலங்கள்ல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஒருவேளை இதை வந்து சரி பண்ணி ஒரு சரியான பாதையில வழி நடத்துனாங்க அப்படின்னா, இதுக்கு மேல நம்மளோட சித்தாந்தம் மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்துல இந்த கட்சியை வழி நடத்தினார் அப்படின்னா, ஒருவேளை பின்வரும் காலங்கள்ல வரப்போற தேர்தல்கள்ல அவங்க வந்து அவங்களோட வாக்கு வங்கியை உயர்த்துறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்படியே அவங்க தனிச்சிருந்தாலும் தனிச்சுதான் போட்டியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தாந்தத்துல போனாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இப்ப விஜய் மாதிரி வர ஒரு பிரபலம் அவர் தனிச்சு நிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. பிளஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரியே வந்து ஒரு சினிமா அரசியல்னு கூட சொல்லலாம் இத. ஏன்னா மக்களோட மனநிலை அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதற்கு மேலேயாவது இவங்க வந்து ஒரு தெளிவான முடிவெடுத்து சரியான பாதையை நோக்கி பயணித்தா நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ச்சி பாதைக்கு போகும். தலைவர் பிரபாகரனோட பேர் வந்து மென்மேலும் உயரும். ஏன்னா இங்க தலைவர் பிரபாகரனோட பேரு யாருக்குமே தெரியாது. நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சில பேத்துக்கு, ஏன் எனக்கு கூட அப்பதான் தெரியும். அதனால இவங்களோட எடுத்துட்டு போற அந்த சித்தாந்தம் கரெக்டான ஒரு நேர்வழி பாதையில இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கருத்தாக இருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது. நல்லதை பகிர்ந்து தாய் தந்த தமிழையும் தமிழ் மண்ணையும் மீட்டெடுப்போம். வாழ்க தமிழ்.